Hi guys, welcome to EC 3D Tamil tutorial. கீபோர்டுக்கான கீ கேப்ஸ் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். ரெஃபரன்ஸ் இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எடிட் மோடுக்கு போய்க்கோங்க. டேபை ப்ரெஸ் பண்ணி அதில் ஃபேஸ் செலக்ட், டாப்பில் இருக்கிற ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போது Z ஆக்சிஸில் மூவ் பண்ணி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எட்ஜ் செலக்ட் மோடுக்கு போயிட்டு எட்ஜை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் R ப்ரெஸ் பண்ணுங்கள். லூப் கட்ஸ் வரும். லூப் கட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெவல் பண்ணணும். எட்ஜஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் D மவுஸை ட்ராக் பண்ணி மவுஸ் வீலை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பெவல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி எல்லா எட்ஜஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் அண்ட் ஆல்ட். டாப் எட்ஜஸ்லாம் இப்போ பெவல் பண்ணணும். நெக்ஸ்ட் சேம் கண்ட்ரோல் B. இப்போ நமக்கு பேசிக் கீ கிடச்சிருச்சு. ப்ரொபோஷனல் எடிட்டிங் நெக்ஸ்ட் பண்ணலாம். இந்த கீயை ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மாடிஃபயர்ஸ்க்கு போங்க. இதில் அரே மாடிஃபயர் கவுண்ட் 3 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணிடலாம். ஷிஃப்ட் D ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி கீழே அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோ மறுபடியும் ஒரு டூப்ளிகேட். நெக்ஸ்ட் ரோ இந்த கீயை காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்டர் கீ, ஷிஃப்ட் கீ அண்ட் ஸ்பேஸ் பார் இது மூணுத்தையும் மாடல் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கியூப்ஸை கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ டேப்பில் எடிட் மோடுக்கு போயிட்டு கீபோர்டு இந்த ஹாஃபை மட்டும் செலக்ட் பண்ணி ஒயர் ஃப்ரேம் மோடில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியும் கீழே இருக்கிற வெர்டிசஸையும். நெக்ஸ்ட்டு G ப்ரெஸ் பண்ணி X ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ஷிஃப்ட் கீ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் கீயை காப்பி பேஸ்ட் பண்ணி ஸ்பேஸ் பார் ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் என்டர் கீ ரெடி பண்ணுவோம். ஒரு நியூ கியூப் ஆட் பண்ணிக்கலாம்.
scale down. Scale down பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபேஸை G கொடுத்து ட்ராக் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க என்டர் பட்டனோட. நெக்ஸ்ட் லூப் கட்ஸ் ஆட் பண்ணணும். கண்ட்ரோல் R, கரெக்டாக அலைன் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எடிட் மோட்லேயே கீழே ட்ராக் பண்ணணும். E கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம் கீழே. எடிட் மோடில் போய் எட்ஜ் செலக்ட், ஆல்ட் அண்ட் ஷிஃப்ட் சேர்த்து அமுத்தி ஒரு எல்லா எட்ஜஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் நெக்ஸ்ட் ஆல்ட் அண்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி டாப்பில் இருக்கிற எல்லாத்தையும் பவல் பண்ணலாம். ஓகே, டாப் எட்ஜஸ் செலக்ட் பண்ணியாச்சு. சேம் கண்ட்ரோல் B. இப்போ நம்ம என்டர் பட்டன் ரெடி. கீஸோட பேஸ் ரெடி பண்ணுவோம். பிளேன் ஆட் பண்ணிக்கலாம். எடிட் மோடில் போய் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீஸ் இப்போ ஃபேஸ் செலக்டில் வச்சு பிளேனை செலக்ட் பண்ணி E ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க Z ஆக்சிஸில். இப்போ டாப்பில் இருக்கிற ஃபேஸை செலக்ட் பண்ணி I ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது G ப்ரெஸ் பண்ணி Z ஆக்சிஸில் அது கீழே இறக்கிக்கலாம். ரெஃபரன்ஸ் இமேஜை ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பெவல் பண்ணணும். எடிட் மோட், எட்ஜ் செலக்டில் போய் எட்ஜஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவுட்டர் எட்ஜஸை பெவல் பண்ணுவோம். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ரெண்டு எட்ஜஸையும் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பெவல்.
பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் டெக்ஸ்சர் அண்ட் யூவி. நம்ம எந்த கலர் வேணால் ரேண்டமாக வச்சுக்கலாம். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மிக்ஸ் ஆர்ஜிபின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சர்ச்சில் இமேஜ்னு சர்ச் பண்ணுங்கள். இமேஜ் டெக்ஸ்சர் இதுதான் நமக்கு தேவை. இந்த பிஎன்ஜி ஃபைலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த கலர் ஆல்ஃபாலேருந்து ஃபேக்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் கலர் டு பேஸ் கலர். இதில் பட்டனோட பேஸ் கலர் அண்ட் அதில் மேலே வர அந்த டெக்ஸ்டோட கலர் சிம்பிள்ஸ் அதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போது யூவி எடிட்டிங்க்கு போவோம். ஃபஸ்ட்டு மொத்தமாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கேயும் ஏ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் டவுன் பண்ணி எங்கேயாச்சும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கீஸில் சைட்லலாம் டெக்ஸ்ட் எதுவும் தெரியாமல் இருக்கும் கிளியராக. இப்போ நம்ம டெக்ஸ்ட் அப்ளை பண்ணுவோம். டேப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபேஸ் செலக்டில் டாப் ஃபேஸஸை செலக்ட் பண்ணிக்கணும். மேலே யூவி கிளிக் பண்ணி அன்ராப் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டர் செட்டிங்ஸ் பார்ப்போம். ரெண்டர் இன்ஜின், சைக்கிள், டிவைஸ், ஜிபியூ, டினாய்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் சாம்பிள்ஸ் 220 வச்சுக்கோங்க போதும். இப்போ ரெண்டர் பண்ணி அவுட்புட் பார்ப்போம். ஓகே, அவுட்புட் நல்லா வந்திருக்கு. இதேமாதிரி நீங்கள் லைட்டிங் சேஞ்ச் பண்ணி வேறு ஆங்கிளில் ரெண்டர் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.